கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல மரங்கள், பல நீர் வகைகள், பல இடங்கள், பல புனித ஸ்தலங்களை அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்குரியது அப்படின்னு சொல்றார். மக்கமா நகரம் பாரக்னா மஹவுலஹு, அது அப்படியே சூழ அது பரக்கத்துக்குரிய இடம். மஸ்ஜிது நபவி பரக்கத்துக்குரிய இடம். மக்கமா நகர் அதாவது பைத்துல் மக்தஸ் அல்லது முகத்தஸ் அது பரக்கத்துக்குரிய ஒரு இடம். ஜெய்தூன் மரம் அது பரக்கத்துக்குரிய ஒரு இடம். மாவு ஜம்சம் அது பரக்கத்துக்குரிய ஒரு தண்ணீர். மழை நீர் அது பரக்கத்துக்குரிய, அதுல எந்த கெமிக்கலும் இல்லை. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல மழை நீரை பத்தி சொல்ற போது அது பரக்கத்துக்குரிய நீர்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அதுல என்ன பரக்கத்து இருக்குது? எந்த நோயும் இல்லாத, கெமிக்கல் இல்லாத, அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து வருகிற, இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளும் சேர்ந்து கொண்டு வர முடியாத இறைவனுடைய கட்டுப்பாடுகளோடு இந்த உலகத்தில் வந்து பெய்கிற அந்த மழை நீரை இறைவன் பரக்கத்து பொருந்திய நீர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில விஷயங்களை பரக்கத்துக்குரியதாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்துல பரக்கத்துடைய சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, புகாரியில இது பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. முதலாவது, பரக்கத்து வாரத்துக்கு முதல் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சில விஷயம். புகாரியில 2590வது செய்தி. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மாலிய மாலும் இல்லாம அத்கல அலைய ஜுபைர், எனக்கிட்ட என்ற மாப்பிள்ளை என்ற கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தருகிற பொருளாதாரத்தை தவிர, பணத்தை தவிர எனக்கிட்ட வேற எந்த பணமும் இல்லை யா ரசூலுல்லாஹ். இதை பெண்கள் கவனிச்சுக்கங்க. இந்த அஸ்மா ரலியல்லாஹுடைய கேள்வியை பாருங்க. அவ கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற மாப்பிள்ளை எனக்கு தார பொருளாதாரத்தை தவிர எனக்கிட்ட வேற எதுவுமே இல்லை யா ரசூலுல்லாஹ். சத்தகு, நான் தர்மம் கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தர்மம் கொடுங்க, நீங்க கஞ்சத்தனம் காட்டாதங்க, அல்லாஹ் தஆலா கஞ்சத்தனம் காட்டிடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம பரக்கத்தாக இருக்கணுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில தர்மம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கணும். தனக்கிட்ட பொருளாதாரம் இல்லாத போது தண்ட மாப்பிள்ளோட சொத்துல இருந்து நான் தர்மம் கொடுக்கட்டுமான்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தாராளமாக கொடுங்க